பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் மற்றும் 16ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, நீங்கள் போகும் பாதை எப்படிப்பட்டது. நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கும்போது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் திசையை அவர் மாற்றி விடுகிறார். அது வரைக்கும் நாம் எந்த திசையில் போயிருப்போம் என்றால், நரகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பாதையில் போய்கொண்டிருந்திருப்போம். அந்த பாதையில் அப்படியே போயிருந்தோன்னா கடைசியாக அழிவுக்குள்ளாக போயிருப்போம். ஆனால் இயேசுவை நாம் சந்தித்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய திசையை மாற்றி இயேசுவை பின்பற்றும் போது அது வேறு திசையில் நாம் போகிறதாக காணப்படும். அப்போ இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம போகக்கூடிய திசையை ஆண்டவர் மாற்றுகிறார். God changes the direction of our lives. அது மாத்திரம் கிடையாது, இயேசுவை பின்பற்றுகிறோம் அல்லது பரலோகத்தை நோக்கி நாம் பயணம் செய்கிறோம் என்றாலும் கூட, நமக்கு பிடித்தது மாதிரி இயேசுவை நாம் என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியாது. நம்ம போகக்கூடிய பாதை அது ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியாக இயேசுவை பின்பற்றி நாம் கரையை அடைய முடியும். இந்த நாளில் நாம் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை எப்படிப்பட்டது என்று நாம் தியானிக்க போகிறோம். அநேக விதமான பாதைகளை குறித்து வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. முதலாவதாக சோம்பேறியின் வழி அல்லது சோம்பேறியின் பாதை. 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். அப்போ சோம்பேறியுடைய வழி எப்படி இருக்குமாம்? ஒரு முள்வேலியை பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? அதில் நம்ம போகவே முடியாது. அப்படி போனாலும் கூட அதில் நமக்கு ஆபத்து, வேதனை அதில் இருக்கிறது. அந்த வேதனை ஒரு தேவையில்லாத ஒரு வேதனை. அப்போ சோம்பேறியினுடைய வழி எப்பொழுதுமே முள்வேலிக்கு சமானமாக இருக்கிறது. அப்போ சோம்பேறியுடைய வழி எப்படி இருக்கும் என்றால், எப்பொழுதுமே சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சோம்பேறி இப்படி சொல்லுவான், இன்னைக்கு என்னால் வேலை பார்க்க முடியாது, இன்னைக்கு வெளியில் போகும்போது அது எனக்கு போக வேண்டும் என்று எனக்கு இருதயத்தில் தோன்றவில்லை, இன்றைக்கு நான் ஓய்வெடுத்து விட்டு நாளைக்கு நான் வேலையை செய்கிறேன். அப்போ ஒரு சோம்பேறி எப்பொழுதுமே எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கொண்டே இருப்பார், சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். இன்னொரு விதத்தில் நம்ம பார்க்கும்போது, சோம்பேறியினுடைய வழி எப்பொழுதுமே நேர் வழியாக இல்லாமல் அது குறுக்கு வழியாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சோம்பேறியினுடைய வழியை பார்க்கும்போது எப்பொழுதுமே எளிமையான பாதை எது என்று கண்டுபிடித்து அதில் மட்டும்தான் சோம்பேறி என்ன பண்ணுவார், அவர் போவார். எது சரியான பாதை என்று கேட்காமல் எது எளிமையான பாதை என்றுதான் எப்பொழுதுமே சோம்பேறி கேட்டுக்கொண்டிருப்பார். அப்போ ஒரு சோம்பேறியினுடைய வாழ்க்கையில், சோம்பேறி போகக்கூடிய ஒரு பாதையில் என்றைக்குமே கடின உழைப்பு இருக்கவே செய்யாது. அதனால்தான் சோம்பேறியினுடைய வழி முள்வேலிக்கு சமானம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வழிகளில் நாம் போய்கொண்டிருக்கிறோமா? சாக்கு போக்கு சொல்லி அல்லது எளிமையான பாதை எது என்று கண்டுபிடித்து செய்கிறதாக இருக்கலாம், அல்லது உழைப்பு இல்லாத பாதையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்றால் நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட வழிகளை குறித்து வேதம் சொல்லும்போது அது சோம்பேறியின் வழி, அது முள்வேலிக்கு சமானம் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக ஒரு வழியை குறித்து நாம் பார்க்கும்போது அது மனுஷனுடைய வழி. மனுஷனுடைய வழி எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமுள்ளவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அப்படி என்றால் என்ன? மனுஷனுடைய வழிகள் என்று சொல்லும்போது வெளியில் பார்க்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அவங்க தவறான பாதையில் போயிட்டு இருப்பாங்க, ஆனால் வெளியில் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதை பார்ப்பதற்கு சரியாக இருக்கிறது மாதிரி தெரியலாம்,
மற்றவர்கள் கேட்டாலும் கூட அவங்க நிரூபிச்சிருவாங்க, வெளியில பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க, எல்லாமே நான் சரியாக தான் செய்கிறேன். ஆனால் கர்த்தர் பார்க்கக்கூடிய இடம் எதுவென்றால், வெளியில எப்படி நம்ம எல்லாவற்றையும் சரியா செய்கிறோமா, அல்லது வார்த்தைகளை சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறோமா, அந்த காரியங்கள் எல்லாம் முக்கியம்தான். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆண்டவர் பார்க்கக்கூடிய இடம் நம்முடைய உள்ளான இருதயம். இந்த வசனம் சொல்லுது, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். அப்போ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்றால் அர்த்தம் என்ன? நம்முடைய உள் நோக்கங்களை ஆண்டவர் நிறுத்து பார்க்கிறார். இப்போ இன்றைக்கு நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய உள்ளான நோக்கங்கள் சரியாக இருக்கிறதா? ஒருவேளை 2 பேர் ஏதோ ஒரு சில காரியத்திற்காக ஒத்து வராமல் அவங்க சண்டை போடுறது மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இருவருடைய பக்கத்துல இருந்தும் பார்க்கும்போது இவங்க பண்றது சரி மாதிரி தான் இருக்கும். ஒருவர் இடத்துல பேசும்போது அவங்க பண்றது சரி மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல பேசும்போது அவங்க பண்றது சரியானது மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம வெளியில வச்சு பார்க்கும்போது, ஆனால் ஆண்டவர் உள் நோக்கங்களை அவர் சோதித்து அறிகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய உள் நோக்கங்களை ஆண்டவர் ஆராய்ந்து பார்ப்பார் என்றால் நாம் சரியான வழியில போய்கொண்டிருப்போம் என்று ஆண்டவர் சாட்சி சொல்லுவாரா? மூன்றாவதாக வேதம் இன்னொரு வழியை குறித்து சொல்லுகிறது, மரண வழிகள். 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். இதற்கு முன்பதாக நம்ம வாசித்த அந்த வசனம் கூட மனுஷனுடைய வழிகள் என்று சொல்லுகிறது. இந்த வசனமும் மனுஷனுடைய வழிகள் என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் அர்த்தம் என்ன? மனுஷனுடைய வழியில் நாம் தொடர்ந்து போய் கொண்டு இருப்போம் என்றால் அது எங்கே போய் முடியுது? மரணத்தில் போய் முடிகிறது. ஏனென்றால் மனுஷனுடைய வழிகள் அது மரண வழிகள். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? நான் மனுஷனுடைய வழியில் போய்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உணர்வு வரும் பொழுது உடனடியாக நாம் மனம் திரும்பி அடுத்த பாதையில் நாம் போக வேண்டும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பாதையில் நம்ம என்ன பண்ணணும்? நடக்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு பாதையை விட்டு திரும்ப வந்து இன்னொரு பாதையில் நடப்பது, இதுதான் மனம் திரும்புதல். அப்போ மனம் திரும்புதல் என்று சொல்லும்போது அது நம்முடைய செயல்பாடில் கண்டிப்பாக தெரியும். நான் இருதயத்தில் மனம் திரும்பி இருக்கேன், ஆனால் வெளியில் ஒன்றுமே தெரியல என்று சொல்லும்போது அந்த மனம் திரும்புதல் சரியானதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இன்னொரு வழி என்னவென்றால் நீதிமானின் வழிகள். 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். அப்போ நீதியின் வழியில் நம்ம போகும்போது அது எங்கே போய் முடிகிறது என்றால் அது மகிமையில் போய் முடிகிறது. ஆனால் ஒருவேளை நீதியின் பாதையில் நம்ம போகும்போது நமக்கு வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் அது எங்கே போய் முடியுது? மகிமையில் போய் முடிகிறது. ஒருவேளை நம்ம ஒரு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்றால் ஒருவேளை அது சரியான பாதையாக இருக்காது. நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படி என்றால் நீதிமானாக இந்த பூமியில் வாழும்போது கண்டிப்பாக நமக்கு துன்பம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நம்ம கர்த்தருக்காக நிற்கும்போது, கர்த்தருடைய சாட்சியை காத்து கொள்ளும்போது கண்டிப்பாக அதில் துன்பங்கள் நமக்கு இருக்கும் என்று தான் வேதம் கற்றுத்தருகிறது. அப்போ ஒருவேளை நம்ம நீதியின் வழியில் போகும்போது பாடுகள் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், ஆனால் முடிவு மகிமையாக இருக்கும். அடுத்தபடியாக 5வது கர்த்தருக்கு பிரியமான வழி, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதை. 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாய் இருக்கும்படி செய்வார். அப்போ நம்ம போகக்கூடிய வழி அது ஆண்டவருக்கு பிரியமான வழியாக இருக்கும்போது நம்முடைய சத்துருக்கள் கூட என்ன செய்வார்கள் என்றால் வந்து சமாதானமாகி விடுவார்கள். ஒருவேளை நம்ம இந்த பூமியில் பிரச்சனைகள் வரும்போது நம்ம பிரச்சனைகளை அதிகமாக பார்த்து கொண்டு இருக்கும்போது நம்ம சரியான வழியை விட்டு தவறிவிடலாம். ஆனால் பிரச்சனைகள் அதிகமாக வரும்போதும் கூட, அழுத்தங்கள் அதிகமாக வரும்போதும் கூட, அவைகளின் மத்தியில்
நம்ம ஆண்டவருடைய வழியில நடக்கும்போது ஆண்டவரே நமக்காக யுத்தம் செய்து காரியங்களை சரி செய்கிறார். நம்ம ஆண்டவரை பின்பற்றினால் மாத்திரம் போகுதும், ஆண்டவரை பின்பற்றும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நாம் செய்தாலே போதும். குறுக்கு வழிகளை குறித்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன உதாரணத்தை மாத்திரம் நாம் பார்க்கலாம். 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தை வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அங்கே யோசபாத் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசபாத் ராஜா அந்த 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யூதாவில் ஆண்டவருடைய வார்த்தையை பட்டணம் பட்டணமாக சென்று போதிப்பதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தியிருந்தார். அவங்க யூதாவில் இருக்கக்கூடிய பட்டணங்கள் எல்லாவற்றிலும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து ஜனங்களுக்கு போதித்து மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தினார்கள். அப்போ நடந்தது என்ன தெரியுமா? உள்ளால் ஆண்டவருடைய வார்த்தை மகிமைப்பட்டது. ஜனங்கள் வார்த்தையை படித்து கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறாங்க. சுற்றி இருந்த தேசத்தில் ஒரு தேவ பயம் உண்டானது. இதான் 10ஆம் வசனம் சொல்லுது, யூதாவை சுற்றி இருந்த தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். அப்போ இவங்க வார்த்தையை தான் படித்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி நடக்கும்போது தேவ பயம் சுற்றி இருந்த தேசங்களில் வந்தது. அவங்க யாருமே யோசபாத்துக்கு விரோதமாக போர் எடுக்காமல் இருந்தார்கள். அதற்கு பதிலாக என்ன செய்தார்கள் தெரியுமா? 11ஆம் வசனம், பெலிஸ்தியரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அவங்க சண்டை போடாமல் மட்டும் இருக்கல, அவங்க என்ன செய்கிறாங்க? யோசபாத்துக்கு காணிக்கையை கூட அவங்க கொண்டு வந்தார்கள். தொடர்ந்து படிக்கும்போது அரபியர் கூட யோசபாத்துக்கு காணிக்கையை கொண்டு வந்தார்கள். இந்த பெலிஸ்தியர்களை குறித்து நாம் படிக்கும்போது எப்பொழுதுமே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தான் வந்து கொண்டிருந்தார்கள். அது சிம்சோனுடைய நாட்களாக இருக்கலாம், அதுக்கு முன்பதாக இருக்கலாம், நியாயாதிபதிகளுடைய நாட்களில் பார்க்கும்போது கூட தெரிகிறது. தாவீதுடைய நாட்கள், சவுலனுடைய நாட்கள், எல்லா நாட்களிலும் பார்க்கும்போது பெலிஸ்தியர்களுடைய கரம் இஸ்ரவேலுக்கு எதிராக வந்து கொண்டே இருந்தது. சாமுவேலுடைய நாட்களில் நம்ம பார்க்கிறோம், ஏலியுடைய நாட்களில் பார்க்கிறோம். எப்பொழுதுமே பெலிஸ்தியர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் எழும்பினார்கள். அப்படி ஒரு கொடூரமான சத்துருக்களாக இருந்த பெலிஸ்தியர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்கள் படிக்கும்போது கர்த்தரை குறித்த பயம் சுற்றியுள்ள தேசங்களில் போகும்போது பெலிஸ்தியர்கள் காணிக்கைகளை கொண்டு கொடுக்குறாங்க யோசபாத் ராஜா கிட்ட. அதை தான் இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம். 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட கூட சமாதானமாகும்படி செய்வார். அப்போ நம்முடைய வழிகளை ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு மட்டும்தான் நம்மால் சுத்தப்படுத்த முடியும். அதனால தான் நம்ம சங்கீதம் 119:9ஆம் வசனத்தை பார்க்கும்போது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. இப்போ ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது நம்முடைய வழிகள் சுத்தமாகிறது. அது ஆண்டவர் விரும்பக்கூடிய வழியாக மாறிவிடுகிறது. அப்போ சத்துருக்கள் கூட வந்து அவங்க நண்பர்களாக மாறுகிறார்கள் என்றால் ஆண்டவர் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒரு மேன்மையானதாக மகிமையானதாக ஆண்டவர் மாற்றுகிறார். அதனால் இந்த நாளில் நம்ம நம்முடைய இருதயத்தை கேட்டு பார்ப்போம். நான் போகக்கூடிய பாதை எப்படிப்பட்டது? இயேசுவை நாம் பின்பற்றும் போது நாம் ஆண்டவர் எந்த இடத்துல நம்முடைய ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த இடத்துல நம்முடைய ஓட்டத்தை முடிக்கிறோம். ஆனால் இயேசு அவரை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லியிருக்கிறார், நானே வழியாக இருக்கிறேன். அப்போ இயேசுவை நம்ம பின்பற்றும் போது இயேசுவுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணுறோம்? நடக்கிறோம். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் இயேசுவுக்குள்ளாக தான் இருக்கிறது. இயேசு இந்த பூமியில் இருந்திருந்தா எப்படி அவர் இந்த ஒரு அடியை எடுத்து வச்சிருப்பாரோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ பழகுகிறோம். உடனடியாக அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்து விடுவோம் என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வசனத்தை வாசித்து வாசித்து வசனம் சொல்கிறது மாதிரி நம்ம வாழும்போது நம்மால் சொல்ல முடியும், இயேசு வழியாக இருக்கிறார், அவருக்குள்ளால நான் வாழ்கிறேன் என்று. அப்படி வாழ்வது பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவர் நம்முடைய வழிகளை பார்க்கிறார், நம்முடைய நோக்கங்களை பார்க்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வழியில் நாங்கள் போகிறோம்?
ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நாங்கள் போகிறோமா, அல்லது எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி நாங்கள் பயணம் செய்கிறோமா என்று இன்னைக்கு நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய வழியில் மட்டும் நாங்கள் பயணம் செய்ய ஆண்டவர் கிருபை தாரும். இயேசு எங்களுக்கு வழியாக இருக்கிறபடியால் இயேசுக்குள்ளாக மாத்திரம் நாங்கள் ஜீவிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை தாருங்க. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மனம் உடைந்து போகாதபடிக்கு இயேசுவை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய, இயேசுவோடு கூட பயணம் செய்ய நீங்கள் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி நாங்கள் செய்யும்போது எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாமம் மகிமைப்படுகிறது என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்படி செய்து உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.